மாதிரி ஒரு நியூஸ் சிஎஸ்கேவை சார்ந்து வரும்னு யாராவது நினைச்சு பார்த்திருப்பீங்களா? கனவுல நினைச்சிருப்பீங்களா கூட தெரியல. பிகாஸ் சிஎஸ்கே அவங்களோட ஹெட் கோச்சை சேஞ்ச் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில நியூஸஸ் வந்துட்டு இருக்கு. அதே மாதிரி அந்த ஹெட் கோச் யாரா இருப்பாங்க அப்படின்றதுலயும் நிறைய நியூஸஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ அந்த ஹெட் கோச் யாரு, இதுக்கு முன்னாடி அவர் என்னென்னலாம் பண்ணியிருக்காரு, உண்மையாலே ஃபிளெமிங் மாறுவாரா அப்படின்ற எல்லா டீட்டெயிலையும் இந்த வீடியோல பார்க்கலாம். அண்ட் அந்த ஒரு கோச் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேவோட மட்டும் ரிலேட் பண்ணி பேசல, அதை தாண்டி டீம்ஸ் லைக் எல்எஸ்ஜி, டிசி, கேகேஆர் கூட எல்லாம் ரிலேட் பண்ணி பேசுறாங்க. அந்த ஒரு கோச் யாரு, அவர் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு அப்படின்ற எல்லா டீட்டெயிலையும் இந்த வீடியோல பார்க்கலாம். அண்ட் இந்த மாதிரி உங்களுக்கு இன்னும் நிறைய கண்டென்ட்ஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அந்த ஒரு கோச் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆஸ்திரேலியன் லெஜெண்ட் ஆடம் வோஜஸ். ஒரு வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியன், ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். நீங்க T20 லீக்ஸ்லாம் ஆல் ஓவர் தி வேர்ல்ட் ஃபாலோ பண்றவரா இருந்தீங்கன்னா ஆடம் வோஜஸ் பத்தி தெரிஞ்சிருக்கும். இவர் கூட ஆல்ரெடி ஒரு 3 டீம் டாக்ஸ்ல இருக்காங்க அப்படின்ற மாதிரி நியூஸஸ் வந்துட்டு இருக்கு. பட் எதுவுமே அஃபிஷியல் கிடையாது. சிஎஸ்கே, லக்னோ, டிசி, கேகேஆர் மாதிரியான டீம்ஸ்லாம் பேசிட்டு இருக்காங்கன்ட்டு. பட் அகெயின் இது எதுவுமே கன்ஃபார்ம்டு கிடையாது, ஸ்பெகுலேஷன்ஸ் தான் போயிட்டு இருக்கு. ஓகே, யார் இந்த ஆடம் வோஜஸ், எதுக்கு இவரை போய் சிஎஸ்கே கூட ரிலேட் பண்றாங்க? அதுவும் கோச்சஸ்லாம் மாத்துறதா சரித்திரமே கிடையாது. 19 வருஷமா மாத்தாதவங்க இல்லையா, இப்போ வந்து மாத்த போறாங்க அப்படின்னு நிறைய கேள்விகள் போயிட்டு இருக்கும். பட் சிஎஸ்கே கிட்ட மட்டும் இல்லாம மற்ற டீம்ஸே இவரை பத்தி பேசுறதுனால ஜஸ்ட் ஒரு பிரீஃப் சொல்றேன் என்ன மாதிரி ஒரு கோச் அப்படின்ட்டு. ஆல்ரெடி 2024ல எல்எஸ்ஜில பாத்தீங்கன்னா வந்து இவர் ஒரு கன்சல்டன்டா இருந்திருக்காரு அண்டர் ஜஸ்டின் லேங்கர். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். பிகாஸ் அவர் ஆல்ரெடி 2024ல எல்எஸ்ஜில இருந்திருக்காரு. அண்ட் எல்எஸ்ஜி இப்போ பட்டு கேவலமா பர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க அப்படின்றதுனால ஸ்ட்ரெயிட்டாவே எல்எஸ்ஜில இப்போ ஜஸ்டின் லேங்கர் தான் கோச்சா இருக்காரு. அவரை கூட ரீப்ளேஸ் பண்ணலாம் ஆடம் வோஜஸ். அண்ட் 2 பேருமே வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியன் தான். ஓகே, இவரோட கோச்சிங் கரியர் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா 2018ல பெர்த் ஸ்காச்சஸ், அதாவது ஆஸ்திரேலியாவில் நடக்கக்கூடிய ஒரு லீக் லைக் ஐபிஎல் பாத்தீங்கன்னா வந்து பிபிஎல் பிக் பேஷ் லீக்னு சொல்லுவாங்க. அதுல பெர்த் ஸ்காச்சஸ் ஒரு டாப் டீம் கைஸ். அதுக்கு 2018ல இருந்து ஹெட் கோச்சா இருக்காரு. ஹெட் கோச்சா ஆனது மட்டும் இல்லாம அதுக்கப்புறம் 3 டைட்டில் வின் பண்ணி கொடுத்திருக்காரு ஃபார் பெர்த் ஸ்காச்சஸ். 2021-22 சீசன், 2022-23 சீசன் அண்ட் லாஸ்டா 2025-26 சீசன்ல பாத்தீங்கன்னா 3 கப் அடிச்சு கொடுத்திருக்காரு. அவரோட 8 சீசன் பிபிஎல்ல பாத்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் ஸ்பாட், அதாவது டேபிள்ல ஃபர்ஸ்ட் 3 வாட்டி முடிச்சிருக்காரு. டாப் 4 பாத்தீங்கன்னா 2 வாட்டி ஃபினிஷ் பண்ணியிருக்காரு. அண்ட் 3 வாட்டி குவாலிஃபை ஆகல பெர்த் ஸ்காச்சஸ். இது மட்டும் இல்லாம டொமஸ்டிக்ல ஒரு செம்ம ரெக்கார்டு வச்சிருக்காரு கைஸ். ஷெஃபீல்ட் ஷீல்ட், அதாவது ஆஸ்திரேலியால நடக்கக்கூடிய ஒரு ரஞ்சி டிராஃபி மாதிரி சொல்லலாம். அதுல பாத்தீங்கன்னா வந்து 2021-22 சீசன்ல வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியா வின் பண்ணது போது இவர் தான் ஹெட் கோச். அதே மாதிரி 22-23 சீசன், 23-24 சீசன்ல இவர் தான் ஹெட் கோச். அதே மாதிரி ஒன் டே கப், இங்க எப்படி ஒரு விஜய் ஹசாரே நடக்குதோ அந்த மாதிரி ஆஸ்திரேலியாவில் நடக்கக்கூடிய ஒன் டே கப்ல 2019-2020 சீசன்ல வின் பண்ணியிருக்காரு. 21-22 சீசன்ல வின் பண்ணியிருக்காரு. 22-23 அண்ட் 23-24 இந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு ரெப்யூட்டடான ஒரு கோச் அப்படின்னு சொல்லலாம். பட் இது எல்லாமே இவர் ஆஸ்திரேலியா கூட தான் பண்ணியிருக்காரு. அது ஒரு பெரிய கன்சர்ன். பிகாஸ் வெளியே இது வரைக்கும் பெருசா பர்ஃபார்மன்ஸ் பண்ணதில்லை. அண்ட் அவருக்கு சான்ஸும் கிடைக்கல அந்த அளவுக்கு. இப்பதான் கொஞ்சம் வெளியே வருது அவரோட பேர்லாம். 46 வயசு ஆகுது. ஆஸ்திரேலியால ஒரு மாதிரி வேற லெவல்ல டாமினேட் பண்ணியிருக்காரு கைஸ். ஓகே, அவுட் சைடு ஆஸ்திரேலியா என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்பதான் எம்எல்சி யூஎஸ்ஏ நடக்கக்கூடிய ஒரு T20 லீக் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதுல சியாட்டல் ஆர்காஸ் பாத்தீங்கன்னா வந்து இவரை ஹெட் கோச்சா 2026 சீசன்ல அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்றாரு அப்படின்றத இந்த சீசன் நமக்கு தெரிஞ்சிடும். அதே மாதிரி போன சீசன் 100ஸ்ல இங்கிலாந்துல 100ஸ்ல பாத்தீங்கன்னா ட்ரெண்ட் ராக்கெட்ஸ்க்கு அசிஸ்டன்ட் கோச்சா இருந்திருக்காரு. அண்ட் ட்ரெண்ட் ராக்கெட்ஸ் தான் பாத்தீங்கன்னா லாஸ்ட் சீசன் ரன்னர் அப் அண்ட் டேபிள்ல 2ஆவதா முடிச்சாங்க. 8 கேம்ல 6 வின் அண்ட் 2 லாஸ். ஓவராலா ஆடம் வோஜஸ் ஒரு நல்ல ஒரு கோச்சா தான் தெரிகிறாரு. பட் ஆஸ் ஒரு சிஎஸ்கே ஃபேனா ஆடம் வோஜஸ் சிஎஸ்கேக்குள்ள வந்தாரு அப்படின்னா மொத்த சீசனே கப் அடிச்சு கொடுத்துருவாரு அப்படி இப்படிலாம் நீங்க எதுவுமே யோசிக்க கூடாது. இவர் அந்த மாதிரி ஒரு கோச்சும் கிடையாது. டீமை பில்ட் பண்ணக்கூடிய ஒரு கோச்சா தான் தெரியுறாரு. பிகாஸ் பாத்தீங்கன்னா வந்து நமக்கு பிபிஎல்ல அது நல்லா கிளீனா தெரியுது. 2018லயே கோச் ஆயிட்டாரு. பட் அவர் ஃபர்ஸ்ட் எப்ப கப் அடிச்சிட்டாருன்னா
2021ல. ஸோ ஒரு 3 வருஷம் கழிச்சு தான் கப்பே அடிச்சிருக்காருன்னும் போது, ஒரு மாரி கோரா டீம பில்ட் பண்ணக்கூடிய ஒரு கோச்சா இருப்பாருன்னு நெனைக்கிறேன். ஸோ ஆஸ் அ சிஎஸ்கே ஃபேன் நம்ப அவருக்கு டைம் குடுக்கறதுக்கு ரெடியா இருந்தா அவர் வரலாம். ஓகே. அப்படி இல்லன்னா மத்த டீம்ஸும் நெறைய டாக்ஸ்ல இருக்கு. பிகாஸ் ஆல்ரெடி எல்எஸ்டில அவரு அசிஸ்டன்ட் கோச்சாவும் இருந்திருக்காரு. டிசி பார்த்தீங்கன்னா வந்து அங்கங்க பேசிட்டு இருக்காங்கன்ற மாரி. ஸோ என்ன நெனைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் வருவாரா அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரி உங்களுக்கு இன்னும் நெறைய கன்டென்ட்ஸ் வேணும்னா நம்மளோட சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.